ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விலாகில் என்ன ஸ்பெஷல்னா வஞ்சர மீன் ஃப்ரை, வஞ்சர மீன் குழம்பு, வஞ்சர மீன் புளித்தோக்கு இவ்வளோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரிச்சு கிச்சன் அண்ட் விலாக்ஸ். இன்றைக்கி வஞ்சர மீன் எனக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிது. நான் ரெகுலராக வாங்குறவங்ககிட்டே தான் வாங்கினேன். அதே சமயத்தில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட அமௌண்ட்டை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த அமௌண்ட்டை சொல்கிறேன். மீனை கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மீன் எப்போவுமே மார்க்கெட்டில் ரேட்டு ஜாஸ்தியாக தான் சொல்லுவாங்க. இந்த மீன் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். முள் சென்டரில் ஒரே ஒரு முள் தான் இருக்கும். ஓகே, பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போ எடுத்து வைக்கிறது மீன் புளித்தொக்கு செய்கிறதுக்காக கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது மீன் குழம்பு வைக்கிறதுக்காக இந்த பீசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். செப்பரேட்டாக எடுத்து வச்ச பீசஸ் போக மீதி 4 பீஸ் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இது தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கலாம். மீன் எடை போடும்போது மீன் விற்கிற அக்கா 1 kgக்கு ஜாஸ்தியாகவே தான் எனக்கு கொடுத்தாங்க. ஆனால் 1 kgக்குள்ள அமௌண்ட் தான் என்னை வாங்கினாங்க. ஓகே, இந்த பாக்ஸில் மேலே ஒரு கவர் போட்டு அதுக்கு பிறகு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடுறேன். இதில் கடலை மாவு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு புளி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா லெமன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி லெமன் சேர்த்துக்கிடுறேன். ஓகே, இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மீன் ஃபுல்லாக மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி பிரட்டி எடுத்துக்கோங்க. நான் எங்கே மீன் வாங்கினேன்னா தாம்பரம் தாண்டி முடிச்சூர் இருக்குது. முடிச்சூரில் பிரணாம் ஃபிஷ் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் வாங்கினேன். மீன்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். அமௌண்ட் பார்த்திங்கன்னா மற்ற மீன் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப கம்மியாக தான் தராங்க. ஸோ நீங்கள் தாம்பரம் பக்கத்தில் முடிச்சூர் இந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மீன் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் புளி கிரேவி செய்கிறதுக்காக ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே காலையில் குழம்பு வச்சுட்டேன். இது மத்தியானம் சரி நான்வெஜ் ஏதாவது வாங்கலாம் நைட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். காலையிலே பார்த்திங்கன்னா வத்த குழம்பும் சுரைக்காய் கூட்டும் வச்சாச்சு. ஓகே, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் தான் கட் பண்ணியிருந்தேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓகே, இந்த அளவுக்கு நல்லா வதக்கின பிறகு இது கூட புளி ஆட் பண்ணிடலாம். புளியை நல்லா திக்காக கரைச்சி ஊற்றுங்க. இது மீன் புளித்தொக்கு செய்கிறதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். புளி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா பீசஸ் கம்மியாக தான் சேர்க்குறோம். தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை லேசாக சிம்மில் வச்சே வதக்கி விட்டுக்கலாம். இதில் ஜஸ்ட் ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்தா போதும், நிறைய சேர்க்கக்கூடாது. ஓகே, இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் எப்போ மீன் வாங்கினாலும் இந்த புளி கிரேவி இல்லாமல் மீன் செய்யவே மாட்டேன். இது எங்கள் ஊர் ஸ்டைல். இது திருநெல்வேலி ஸ்டைலில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் 4 பீஸ் தான் சேர்க்குறேன். இந்த புளி கிரேவி என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக 4 பீஸ் மட்டும் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். மீனை ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மீன் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மீன் கடாயில் பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்காது. அதனால் தோசைக்கல்லில் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த தோசைக்கல் நான்வெஜ்ஜுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு குழம்பு செய்கிறதுக்கு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது மீனை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடும்போது கவனமாக போடணும். எண்ணெய் நம்ம மேலே தெரிச்சிடாமல் கவனமாக போடணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிஷ்ஷோட அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன்.
இந்த அமௌண்ட் வந்து 1 கேஜி வஞ்சர மீன் வந்து 400 ரூபாய் என்கிட்ட சொன்னாங்க. நான் வந்து 50 ரூபாய் லெஸ் பண்ணி வெறும் 350 ரூபாய்க்கு தான் கேட்டேன். அந்த அக்காவும் கொடுத்துட்டாங்க. ஓகே நல்லா போடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே இப்போ குழம்பு கூட்டிக்கலாம். நான் வந்து ஏற்கனவே மீன் புளித்தொக்கு செஞ்சோம்ல அந்த கடாய் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து புளி சேர்த்துக்கோங்க. நான் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு தான் புளி எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து நைட்டுக்கு மட்டும் கொஞ்சமாக தான் குழம்பு வைக்க போகிறேன். இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கையை விட்டு நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மீன் குழம்பு வந்து ரெகுலராக எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி தான் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். இது வந்து திருநெல்வேலி சைடில் இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஓகே மீன் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இதை வந்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம குழம்பு கூட்டி வச்சிருந்தால ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிக்கும் போது மீன் இதோட ஆட் பண்ணிடலாம். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஓகே குழம்பு வந்து ஃபஸ்ட்டு கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து மீனை வந்து ஆட் பண்ணிடலாம். மீன் சேர்த்த பிறகு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இதை வந்து எங்கள் ஊர் சைடில் குழம்பு வந்து தாளிக்க மாட்டாங்க. நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்ப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த விலாகை இதோடு முடிச்சுக்கிட்டேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.